Hi friends, welcome to our channel. So இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும், ரெண்டு விதமான சொல்யூஷன் மெத்தட் இருக்குது. ஸோ நார்மலாக எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எவ்ரி சப்செட் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? அப்போது எந்த ஒரு லீனியர் சப்செட் எடுத்துக்கிட்டாலும் சரி, லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்னது? லீனியர் காம்பினேஷனில் எழுதும்போது அது ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் சம்மேஷன் alpha I xi equal to 0. that implies alpha I equal to 0. எல்லா கோஎஃபிஷியன்ட் ஸ்கேலர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலர் எல்லாமே 0வாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? அதோட சப்செட்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் அது என்ன இருக்கும்? லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எம்டி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். அதாவது இந்த டெஃபினேஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா சப்செட்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, எந்த ஒரு செட் எடுத்துக்கிட்டாலும் அதில் எம்டி செட்டும் ஒரு சப்செட் தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? எம்டி செட்டும் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. எம்டி செட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்டி செட் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். ஓகேவா? ஓகே. அடுத்தது எவ்ரி சிங்கிள்டன் செட் ஆஃப் நான் ஜீரோ வெக்டர் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிங்கிள்டன் செட்னா ஒரு செட்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குதா சிங்கிள்டன் செட். அந்த ஒரு எலமெண்ட் நான் ஜீரோ வெக்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த செட்டை நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் சிங்கிள்டன் ஜீரோவாக இருந்தால் என்னவாக இருக்கும்? அது லீனியர் டிபெண்டன்ட் செட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் என்ன சொன்னேன்? நான் ஜீரோ வெக்டர்ஸ்னு சொன்னேன். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஒரு செட் எடுத்துக்கிட்டேன், அது சிங்கிள்டன் செட், அதில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் நான் ஜீரோ வெக்டர். ஓகேவா? அதை லீனியர் காம்பினேஷனில் எழுதினா நம்ம ஒரு வெக்டர் தான் இருக்குது, அப்போ ஒரு ஸ்கேலாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் 0 இல்லை, அப்போ ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? 0வாக தான் இருக்கணும். ஹென்ஸ் இட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்த மூணாவது என்ன? எனி செட் எஸ் வித் கார்டினாலிட்டி கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 தென் எஸ் மஸ்ட் ஹேவ் நான் எம்டி லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட். ஓகேவா? அதாவது அதோட கார்டினாலிட்டியோட ஆன்சர் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால், 2 இல்லை 2விட அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு நான் எம்டி தான் எம்டி இல்லாமல் ஏதோ ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இஃப் எனி இன்ஃபைனைட் செட். நல்லா கவனிச்சுக்கோங்கடா. இன்ஃபைனைட் செட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் சப்செட் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இஸ் சப்செட். அங்கே ஃபைனைட் செட்டாக இல்லை வந்து அதில் உள்ள சப்செட்லாம் ஃபைனைட் செட்டெல்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம எடுத்துக்கிற லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் சரி இன்ஃபைனைட் செட். அந்த இன்ஃபைனைட் செட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபைனைட் சப்செட் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதுவும் என்னவாக இருக்கும்? லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா ஒரு 3 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க, 3 ஆல்ஃபா பீட்டா காமான்னு, அந்த 3 ஃபார்ம் பண்ணுறது லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸாக இருக்குது. அப்போ 2 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் காமா ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஆல்சோ லீனியர் இண்டிபெண்டன்ட். இங்கே எத்தனை வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்? 3 வெக்டர். அதே 4 வெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா லீனியர் டிபெண்டன்ட். ஸோ அப்போ எப்படி ஜென்ரலாக சொல்லிடலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற வெக்டர் ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பார்த்துக்கணும். ஸோ ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் லீனியர் இண்டிபெண்டன்ட், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்டோட சூப்பர் செட். நல்லா கவனிச்சுக்கோங்க, சூப்பர் செட். ஓகேவா? சூப்பர் செட் கண்டுபிடிக்கிறேன். அந்த சூப்பர் செட் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். கம்பல்சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்கேலர்ஸ்னால் 0வாக இருக்கும். அதை விட ஒரு ஸ்கேலை நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணால் அதை சூப்பர் செட்னு வச்சுக்கோ. சூப்பர் செட்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது பெருசாக, ஒரு நம்பராவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த ஒரு நம்பர் 0வாக இருக்குமா 0 இல்லாமல் இருக்குமாங்கிறத நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது. சப்போஸ் நான் 0 நம்பராக இருந்துட்டுனா என்ன பண்ணுறது? இது லீனியர் டிபெண்டாக மாடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருக்குது, அதோட சூப்பர் செட். அப்போ இதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சூப்பர் செட் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் மே ஆர் மே நாட் பி லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இதையே நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட்டில் இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ அங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்? 6 ப்ராப்பர்ட்டி. எது பேஸ் பண்ணி? லீனியர் இண்டிபெண்டண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீனியர் டிபெண்டன்ட் வெக்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம்.
இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் டிபெண்டன்ட் பார்க்க போகிறோம். இஃப் ஒன் வெக்டர் இஸ் ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் அதர் தென் தே ஆர் லீனியர் டிபெண்டன்ட். அதாவது அதுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு வெக்டர்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டருடைய ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியுன்றதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 1 3 3. இதில் பாருங்களேன், 1 1 அங்கே செகண்ட் வெக்டர் இல்லையா, அந்த செகண்ட் வெக்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் வெக்டர் கிடைக்குது. அப்போ x3 is equal to alpha into x2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது 3 வெக்டர்ஸ்குள்ளே ஏதோ 2 வெக்டர்ஸ்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதை நம்ம என்ன சொல்லிடலாம், உட்காந்து நீங்கள் லீனியர் டிபெண்டன்ட்டான்னு செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்லிடலாம், தி கிவன் வெக்டர்ஸ் ஆர் லீனியர் டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்னு ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் ஒன் ஆஃப் த வெக்டர் இஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டர்ஸ். ஒரு 3 வெக்டர் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வெக்டர் மற்ற வெக்டர்ஸுடைய, மற்ற எல்லா வெக்டர்ஸும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வெக்டர்ஸ் ஓகே மற்ற வெக்டர்ஸுடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் த செட் இஸ் லீனியர் டிபெண்டன்ட்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டும் அதே மாதிரி தான், செகண்டும் அதே மாதிரி தான். இந்த 3வது வெக்டர் பாருங்கள், செகண்டில் 1 minus x plus 2x squared கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த வெக்டர் இதோட காம்பினேஷன் 1 into 1. இது என்னது -1 into x plus 2 into x squared. ஏன்னா லீனியர் காம்பினேஷன் சொல்லுமா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆல்ஃபா ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுனா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னா எனி செட் கண்டெய்னிங் லீனியர் டிபெண்டன்ட் சப்செட் இஸ் லீனியர் டிபெண்டன்ட். சூப்பர். அதாவது இதை சொன்னேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொன்னால், அதாவது லீனியர் இண்டிபெண்டன்ட்டில் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் செட் சொல்லும்போது சூப்பர் செட் ஆஃப் லீனியர் டிபெண்டன்ட் இஸ் ஆல்சோ லீனியர் டிபெண்டன்ட் செட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதுதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படித்த மாதிரியே கேட்கணுங்கிற நினைக்கக்கூடாதுமா. சூப்பர் செட் ஆஃப் லீனியர் டிபெண்டன்ட் செட் இஸ் டிபெண்டன்ட் அப்படி கேட்பாங்க நினைக்கக்கூடாது. அதை மாற்றியும் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, எனி செட் கண்டெய்னிங் லீனியர் டிபெண்டன்ட் சப்செட் இஸ் லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போனால், ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் 0 வெக்டர் இருந்தால் அதை நீ கண்ணை மூடி பிளாங்காக நீ பிளைண்டாக சொல்லிடலாம், இட் இஸ் அ லீனியர் டிபெண்டன்ட் செட்டுன்னு. ஓகேவா? அது ஏன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, நிறைய வெக்டர்ஸ் இருக்குது, என்ன வெக்டர்ஸ் இருக்கட்டும், ஆனால் நீ அதில் என்ன சேர்க்க போகிற, ஒரு 0 வெக்டரை சேர்க்க போகிறீங்க. அப்போ 0 x1 x2. அப்போ லீனியர் காம்பினேஷனில் எழுதும்போது ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி எழுதலாம். இங்கே ஆல்ஃபா 1 into 0 வந்துருக்கிறதுனால ஆல்ஃபா 1ஓட 0வாக இருக்கலாம், இல்லை 0 இல்லாத நம்பராக கூட இருக்கலாம் இல்லையா. அப்போது இது 0 ஆக்கிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு, 0 is equal to alpha 2 x2 alpha 3 x2 இல்லையா. அப்போது இங்கே உள்ள 0ன்னு ஒரு வெக்டரை மற்றதோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடிஞ்சால் அந்த வெக்டர் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், லீனியர் டிபெண்டன்ட்னு சொல்லியிருக்குமா. ப்ராப்பர்ட்டி 2 அதான் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம், இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எனி செட் கண்டெய்னிங் 0 வெக்டர் இஸ் லீனியர் டிபெண்டன்ட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எவ்ரி லீனியர் டிபெண்டன்ட் செட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 எம்டி ஆர் நான் எம்டி லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லேயே முதல் ப்ராப்பர்ட்டி என்ன படித்தோம் ஞாபகம் இருக்கா, எம்டி செட் இஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட்னு படித்தோம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் செட் பார்த்தோம்ல, இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் பார்க்கணும். அதில் முதல்ல என்ன சொன்னோம், எம்டி செட் அப்படிங்கிறது லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்னு சொன்னோம். எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு சப்செட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அப்போ அந்த செட் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் ஆர் லீனியர் டிபெண்டாக இருக்கலாம். 5வது ப்ராப்பர்ட்டியும் 6ம் இது தான் சொல்லுது. 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீனியர் டிபெண்டன்ட் செட் எடுத்துக்கோங்க. அதுக்கு சப்செட் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1ஆவது லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு லீனியர் டிபெண்டன்ட் செட் எடுத்துக்கிட்டாலும் எம்டி செட் ஒரு சப்செட்டாக வரப்போகுது, எம்டி செட் என்ன ஆகிடப்போகுது, லீனியர் இண்டிபெண்ட் ஆகிட போகுது. ஓகேவா? அதே மாதிரி தான் 6th ப்ராப்பர்ட்டியும், எவ்ரி செட் ஆஃப் வெக்டர்ஸ் லீனியர் டிபெண்டாக இருக்கலாம், இல்லை லீனியர் இண்டிபெண்டாக இருக்கலாம். எந்த வெக்டர், எந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கட்டும், அதுக்கு ஒரு சப்செட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்செட் என்னவாக இருக்கும், லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது எல்ஆஃப்எஸ். எல்ஆஃப்எஸ்னால் என்னமா, நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்த்த ஸ்பேன். ஓகேவா? ஸ்பேன்னு பார்த்தோம் இல்லையா, செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பேன்னு சொல்லுவோம். எல்ஆஃப்எஸ் இஸ் ஆல்வேஸ் லீனியர் டிபெண்டன்ட். இது லீனியர் டிபெண்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்ஆஃப்எஸ்ங்கிறது சப்ஸ்பேஸ். சப்ஸ்பேஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், 0 வெக்டர் இருக்கும். ஏன்னா வெக்டர் ஸ்பேஸோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது 0 வெக்டர் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், 0 இருந்த ஒரு செட்டுக்குள்ளே 0ங்கிற வெக்டர் இருந்தாலே அதை நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், லீனியர் டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ எல்ஆஃப்எஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், லீனியர் டிபெண்டன்ட் செட். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பார்த்துட்டோம், லீனியர் டிபெண்டன்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், இண்டிபெண்டன்ட்டாக இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்டோம். ஸோ
ஸோ அடுத்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணி CSIR நெட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.